ஹாய் ஹலோ வணக்கங்க. காலையில உங்களுக்கு போகிறப்பக்குள்ள ஒரு பேலன்ஸ் சொல்லி தரட்டுமா? இப்போ பாருங்க, அழகா எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் செம்பருத்தி பூ அழகாக பூத்துருக்கா. செம்பருத்தி வந்து ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவருங்கிறது தெரியும். இன்னாருக்கு இந்த மஞ்சள் கலரில் கிடக்கிறது எல்லாமே மேல் பார்ட்ஸு, இங்கே மேலே இருக்கிறது என்னது ஃபீமேல் பார்ட்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருந்தாலுமே மகரந்த சேர்க்கை, அதாவது தன் மகரந்த சேர்க்கை இதில் நடக்காது, பார்த்துக்கிடுங்க. சரியா? இது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டைலு, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது டிசெக்ஷன் பண்ணி பார்த்தா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டிக்மா. இந்த நீளமாக உள்ளே இருக்கும் பார்த்துக்கிடுங்க, அதுதான் ஸ்டைலு. இதுக்கு நேரம் கீழே நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓவரி. சரியா? இப்போது இன்னொரு பூ மகரந்த தோல் எங்கே போகணும்? சூலக முடியே அடையணும். ஸ்டிக்மாவை தான் தமிழில் சூலக முடின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறது கஷ்டம். சரியா? ஸ்டிக்மா வந்து இங்கே இருக்குது, இந்த ஸ்டிக்மா. சரியா? இப்போ இதில் இருந்து அப்படியே கீழே விழுறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து கீழே விழணும். சரியா? ஆனால் இங்கே தன்மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கு, ஸ்டிக்மா மேலே இருக்குது, மகரந்த தோல் எப்படி இருக்குது, கீழே இருக்குது. சரியா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டிரோ ஸ்டைலி. சரியா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.